அந்த ஆணையை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சிவராத்திரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான ஒரு நாள். அப்படின்னா சிவனோடு இருக்கக்கூடிய ராத்திரி. ஆண்களுக்கு வந்து ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, பெண்களுக்கு வந்து 9 ராத்திரி அது நவராத்திரி சொல்றோம். இந்த ஒரு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நாளில் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமும் 4 கால பூஜையும் விரதம் இருந்து அவர்களுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கோத்போர் இருப்பார். அந்த லிங்கோத்போருக்கு நடு ஜாமத்தில் 12 மணிக்கு 2ஆம் ஜாம பூஜை முடிஞ்ச பிறகு அங்கே போய் 12 மணிக்கு அவருக்கு தனியாக ஒரு பூஜை செய்யும் போது அப்போ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சிவராத்திரி பூஜை செய்யும் போது கண்டிப்பாக வாய்ப்பை தவற விடாமல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். உண்மையான பக்தனாக நீ இருக்கிற பட்சத்துல உன்னுடைய இந்த தண்ணி அடிக்கிற குணம், உன்னுடைய இந்த கறி சாப்பிட்ற குணம் எல்லாத்தையும் காலப்போக்கில் நீக்கி சிவபெருமான் உன்னை ஆட்கொண்டுவார். ஆணு பெண் இப்ப நான் வந்து என் மனைவி நேசிக்கிறேன், அதே மாதிரி என்னுடைய கணவனை நேசிக்கிறேன் அப்படின்னா கங்கா கௌரின் ரெட்டர் ருத்ராட்சம் இருக்கு, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். ஜோதி ஸ்வரூபமாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுக்குற அந்த வடிவத்தை மனசுல நினைச்சிட்டு நீங்க எந்த கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணாலும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ சிவராத்திரி அதோடைய பலன்கள் பத்தி சொல்லுங்க. இந்த சிவராத்திரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான ஒரு நாள். அப்படின்னா சிவனோடு இருக்கக்கூடிய ராத்திரி. ஆண்களுக்கு வந்து ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, பெண்களுக்கு வந்து 9 ராத்திரி அது நவராத்திரின்னு சொல்றோம். இந்த ஒரு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா சிவனோடு நீங்க ஐக்கியமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறதோ, கர்ம வினை எனக்கு அதிகமாக இருக்குப்பா, அந்த கர்ம வினையை போய் கோயிலுக்குள்ள என்னால் வந்து கழிக்க முடியல, அதனால எந்த காரியத்தை தொட்டாலும் தடைபடுகிறது. அதே மாதிரி திருமணம் கைகூடல, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரல, அதே மாதிரி வந்து வேலை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, இப்படியே மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கான தகுதியை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி நாள். இந்த சிவராத்திரி நாளில் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமும் 4 கால பூஜையும் விரதம் இருந்து அவர்களுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது சிவபெருமான் காது கொடுத்து கேட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வாசிக்கின்ற பாம்பு கக்கச்சில விஷத்தை அதை வந்து இவர் சாப்பிட்டுட்டு வந்து நீலகண்டன் அப்படின்னு பேர் வாங்கினார் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய துன்பத்தை நம்மளுடைய கர்மாவை எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது மட்டுமே செய்வார். எப்படி விஷத்தை எடுத்துட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய துன்பத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டும் செய்கிற ஒரு திருநாள் தான் அந்த சிவராத்திரி திருநாள். நாம் வந்து யாரெல்லாம் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வறுமையில் இருக்கேன்ப்பா, எனக்கு தொடர்ந்து வறுமை, சனிக்கேதோட வறுமையாக இருக்கிறேன்ப்பா, அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலப்பா அப்படின்னா அந்த சிவராத்திரி விரதம் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தடையெல்லாம் உடைச்சு கொடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. இதுலேயும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 4 கால பூஜை. இந்த 4 கால பூஜையில் 2ஆம் கால பூஜை, 2ஆம் கால பூஜை முடிஞ்ச உடனே நைட்டு 12 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மலை உருவாக அண்ணாமலையாருங்க காட்சி கொடுத்தார் இல்லையா, அதாவது அடிமுடிக்கான அண்ணாமலையாராக பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுக்கு பாதத்தையும் காட்டுறதுக்காக அடிமுடிக்கான அண்ணாமலையார் நின்னார்ல, அந்த திருநாள் மகா சிவராத்திரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்கம் இருக்கு இல்லையா கோயிலில், லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கோத்போர்னு இருப்பார். அந்த லிங்கோத்போருக்கு நடு ஜாமத்தில் 12 மணிக்கு 2ஆம் ஜாம பூஜை முடிஞ்ச பிறகு 2ஆம் கால பூஜை முடிஞ்ச பிறகு அங்கே போய் 12 மணிக்கு அவருக்கு தனியாக ஒரு பூஜை செய்யும் போது உங்களுடைய அத்தனை கர்மாவும் கழியும். உங்களோட அத்தனை கர்மா, எத்தனை ஜென்மத்தில் எடுத்த பாவம், எனக்கு குலதெய்வமே தெரியல, கண்டிப்பாக அன்றைய நாளில் போய் அவர்கள் அந்த லிங்கோத்போரை வணங்கணும். 12 மணிக்கு அந்த லிங்கோத்போரை வணங்கிட்டு அடுத்தடுத்த பூஜையில் கலந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முழு கருவாமும் தீர்ந்து அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஜன ஜாதகத்தில் அந்த லக்னமே கெட்டு போயிடும். லக்னம் கெட்டு போனோன்னு என்ன பண்ணுவாங்க, லக்னம் கெட்டு போச்சுன்னா வாய்ப்பை தவற விடுவார்கள். ரஜினி சார் கூட நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா அவருக்கு லக்னம் கெட்டு போச்சு, அதனால தான் அரசியலில் தனக்கு வந்து 1996 அவருக்கு ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு இடம் வர மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு முத்துப்படம் அந்த டைமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார். லக்னம் கெட்டு போனவர்கள் வாய்ப்பை தவற விடுவார்கள். அப்போ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சிவராத்திரி பூஜை செய்யும் போது கண்டிப்பாக வாய்ப்பை தவற விடாமல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். இந்த சிவராத்திரியில்
வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாண சாதுக்கள்லாம் வந்து குளித்து கண்டிப்பாக சிவபெருமானோட கடாட்சத்துக்காக இயங்குவாங்க. சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாள். நீங்கள் ருத்ராட்சம் தரிச்சிட்டீங்களா, கண்டிப்பாக சிவ வழிபாட்டுக்குள்ளார போறீங்களா, அப்போ மகா சிவராத்திரி விரதம் இருந்து உபவாசம் இருந்து நைட்டு ஃபுல்லாக சாமியை நினச்சிக்கிட்டு சிவராத்திரிக்கு பூஜை பண்ணி அடுத்த நாள் போய் சிவனை வழிபடும் போது நைட்டு ஃபுல்லாக சாமியை வந்து பண்ணுறோம், 4 கால பூஜையும் கலந்துக்கிறோம். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சிவாயனம சிவாயனமன்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது முழுமையாக சிவபெருமான் நீங்கள் ருத்ராட்சம் தரித்ததில் அப்படியே உங்களை எடுத்துக்குவார். இன்னொன்று ஒரு சந்தேகம் இருக்குது, ருத்ராட்சம் தரித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற சொல்கிறாங்க, நான் தண்ணி அடிக்கக்கூடாதா அப்படின்னா, ருத்ராட்சத்தை கைட்டு வச்சுட்டு தண்ணி அடித்தா தான் குற்றவாளி. ருத்ராட்சம் போட்டுக்கோ, நீ தண்ணி அடிக்குமா அடிச்சுக்கோ, இல்லை நீ வந்து கறி சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கோ, ஆனால் ருத்ராட்சத்தை கட்டாத. உண்மையான பக்தனாக நீ இருக்கிற பட்சத்தில் உன்னுடைய இந்த தண்ணி அடிக்கிற குணம், உன்னுடைய இந்த கறி சாப்பிட்ற குணம் எல்லாத்தையும் காலப்போக்கில் நீக்கி சிவபெருமான் உன்னை ஆட்கொண்டுருவார். கண்ணப்ப நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கறியை வச்சு படைச்சாரு, அவர்கிட்ட இந்த பக்தியை தான் எடுத்துக்கிட்டாரு வழியா அவர் பன்றி கறி வச்சு படைச்சதை அவர் எடுத்துக்கல. அதே மாதிரி நீ கைட்டு வச்சு படைச்சேன்னா நீ என்னைக்குமே வந்து சிவபக்தனாகவும் இருக்க முடியாது, நீ வந்து என்னைக்குமே நீ வந்து கறி சாப்பிட்ற ஒருத்தனாக அதே மாதிரி வந்து தண்ணி அடிக்கிற ஒருத்தனாக தான் வாழ முடியும். அப்போ நீ கழட்டி வச்சிடணும் அப்படின்னு நினைக்காம சிவராத்திரி அன்னைக்கு நீ வேண்டிக்கிட்டு ஒரு ருத்ராட்சத்தை போட்டுக்கோ, நீயாயிரு. ஆனால் காலையில் எழுந்த சிவபக்தனாயிரு, அதே மாதிரி சாயங்காலம் வந்து சிவபக்தனாயிரு. ஃபுல் டே சிவன் பக்தன் வந்து காலையில் ப்ரேயர் பண்ணு, சாயங்காலம் ப்ரேயர் பண்ணு. கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது 5 ஆண்டுகளாக இருக்கலாம், 10 ஆண்டுகளாக இருக்கலாம், நீ உண்மையான சிவபக்தனாக இருந்து ருத்ராட்சம் தரிச்சுட்டு நீ சிவராத்திரியில் விரதம் இருந்து நான் வந்து சிவபக்தனை இன்றையிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா காலப்போக்கில் நீ சரக்கு அடிக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்றது வந்து முழுமையாக விடுதலை ஆகி நீ முழு சிவபக்தனாக மாறிடுவேன். அதை அவர் ஆட்கொண்டுருவார். ஒன்று, ருத்ராட்சத்துல எத்தனை முகம் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் போடணும், யார் யார் எந்தெந்த முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் போடணும்? ருத்ராட்சத்தை பொறுத்தவரைக்கு 5 முகங்கள் யார் வேணாலும் அணியலாம். 5 முகன்றது 5 முகத்தானுகள் சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானது. அதை யார் வேணாலும் அணியலாம். அது வந்து குரு தன்மையை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். சிவபெருமான் வந்து உங்களுக்கு எல்லா அறிவையும் புரிதலையும் கொடுப்பார். நான் செய்யறது தப்பா ரைட்டா அப்படின்ற புரிதலை கொடுத்துருவார். 5 முகம். 6 முகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு வகைகள் இருந்தாலும் யாருக்கும் தோஷம் தராது, குழந்தையா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாருக்கும் தோஷம் தராத ருத்ராட்சம் அப்படின்றது 5 முக ருத்ராட்சம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராசிப்படி ருத்ராட்சங்கள் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ஆணும் பெண்ணும் அணியக்கூடாதுன்னு சொல்றாங்களா, அது தவறு. ஆணும் பெண், இப்போ நான் வந்து என் மனைவி நேசிக்கிறேன், அதே மாதிரி என்னுடைய கணவனை நேசிக்கிறேன் அப்படின்னா கங்கா கௌரின்னு ரெட்டை ருத்ராட்சம் இருக்கு, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ருத்ராட்சத்தை வாங்கி கொப்பு கட்டி அது அந்த பொண்ணுக்கும் கொடுத்துடலாம், இவங்களும் போட்டுக்கலாம், 2 பேருமே போட்டுக்கலாம். அவங்க இல்லறத்தில் இருந்தாலும் அந்த ருத்ராட்சம் ஒன்றும் பண்ணாது. இன்னொன்று ருத்ராட்சம் அணிவது வந்து இல்லற வாழ்க்கைக்கோ உன்னுடைய தவறான வாழ்க்கைக்கோ எந்தவித தடையும் இல்லை. ஒரே ஒன்று தான், ருத்ராட்சம் அணிவது நான் சிவபக்தன், நான் சிவபக்தனாக இருக்கேன், எனக்குள்ள வந்து பிறவி கர்மா சில தடைகளையும் சில தவறுகளையும் கொடுத்துருக்கு. நான் சிவபக்தனாக இருக்கும்போது நான் சிவ வழிபாட்டை செய்யும்போது சிவபுராணம் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நான் தவறே இல்லாத ஒரு நல்ல மனிதனாக என்னுடைய சிவபெருமான் என்னை மாற்றுவார். அதான் அதனுடைய தத்துவம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரியில் வந்து மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா ஓமாந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில், மனசூர் பக்கத்தில். அந்த ஓமாந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும், சிவன் மாசி பெரியன சாமியாக, அதேமாரி பார்வதி தேவி அன்ன காமாட்சியாக காட்சி கொடுக்குறாங்க. அங்கே வந்து விளக்கு மட்டும்தான், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம் இருக்கும்போது அரூபமாக, புரியுதுங்களா, அங்கே வந்து வடிவம் இல்லாமல் சிவபெருமான் வந்து ஒளி வடிவமாக காட்சி கொடுக்குறார். அன்ன காமாட்சி ஒளி வடிவமாக காட்சி கொடுக்குறார். எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் அதுவும் இந்த சிவராத்திரி நாளில் உங்களுக்கு வந்து ஜோதி ஸ்வரூபமாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுக்குற அந்த வடிவத்தை மனசில் நினச்சிட்டு நீங்கள் எந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணாலும் மாசி பெரியண்ண சாமியே, அன்ன காமாட்சியே, எனக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து வாழ்க்கை மாறணும், என்னோட வாழ்க்கை மிக நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளும் போது ஜோதி ஸ்வரூபமாக அம்பாலும் சாமியும் உங்களுக்கு காட்சி கொடுத்து எதிர்கால வாழ்க்கையை வளமாக்கிடுவாங்க. சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம சிவராத்திரி விரதம் நான் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருந்ததோ எல்லா கஷ்டத்தையும் முழுமையாக மாற்றி அடுத்த ஒரு தளத்திற்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நாள் சிவன் வழிபாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண சாதுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி விரதம் அவங்களுடைய முக்கியமான நாள். அந்த சிவராத்திரி அந்த விரதம் எடுக்கும்போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் புதுப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்புவாங்க. புதுசாக நம்ம பிறந்ததான் நம்புவாங்க. அந்த ஒரு புனிதமான நாள் சிவன் வழிபாட்டில் முதன்மையான விரதம், சிவன் வழிபாட்டில் ரொம்ப 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 முக்கியமான விரதம் அப்படின்னா சிவராத்திரி விரதம் தான். நான் சிவ வழிபாட்டுக்கு போகிறேன், நான் ருத்ராட்சம் தரிக்கிறேன், நான் எனக்கு சிவனை பிடிச்சிருக்கு, சிவனை கும்பிட்டா நான் நல்லா இருக்கேன், என்னோட பிரச்சனை தீரணும்னா அவர்கள் கண்டிப்பாக மகா சிவராத்திரி விரதம் எடுத்து அவர் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அதில் முக்கியமாக லிங்கோத்வர் வழிபாடு 2ஆம் கால பூஜையில் செஞ்சுருங்க. அதேமாரி ஒரு முழு இரவும் கண் விழித்து கண்டிப்பாக அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா வில்வ பூஜை செஞ்சிடணும்.
கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு பூ எடுத்துகிட்டு போகிறோம், வர பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம், இது எல்லாத்த விட கண்டிப்பாக வில்வ மலர்களை கொண்டு வில்வ அர்ச்சனை செய்யும் போது உங்களுடைய துன்பங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருவார். ஏன்னா வந்து நீலகண்டனாக நின்ற நாள், பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்த நாள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து கண்ணப்பனாருக்கு காட்சி கொடுத்த நாள், இப்படி எல்லா சிறப்புகளும் வாய்ந்த நாள். அதனால தான் சிவனோடு ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிவராத்திரியோடு நம்ம வந்து இந்த நாளை அமைத்து கொள்ளும் போது வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் அடுத்த தளத்துக்கு போகக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் சிவராத்திரி. அந்த ஆணையை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.